எப்படி இருக்கீங்க? எங்கள் அம்மா அப்பா டாக்டரை பார்க்க போயிருந்தாங்க. 7 மணிக்கு அவங்க வீட்டுக்கு வர வேண்டியது. இருட்டிக்கிட்டே போச்சு. மணி 9 ஆச்சு. அவங்க இன்னும் வீட்டுக்கு வரல. எனக்கு ரொம்ப பதட்டமாக போச்சு. ஜன்னல் வழியாக அவங்க வராங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே என்னோட எண்ணங்கள் எங்கேயோ ஓடிச்சு. ஆக்சிடெண்ட் ஆகிட்டுருக்குமோ? எப்படி நான் கண்டுபிடிப்பேன்? யாரை கூப்பிடுவேன்? இந்த நேரத்தில் எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? அம்மா அப்பா இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன்? ஸ்கூல் ஃபீஸ் யார் கட்டுவாங்க? என்னை யார் பார்த்துப்பாங்க? இந்த மாதிரி என்னோட எண்ணங்கள் ஓட ஓட என் கண்ணிலேருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சுது. மணி 10 ஆயிடுச்சு. காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டு ஓடி போய் கதவை திறந்து பார்த்தேன். அங்கே எங்கள் அம்மா அப்பா நின்றுட்டு இருந்தாங்க. அன்றைக்கி தூங்க போகும்போது மனசில் ஏதோ பாரமாக இருந்தது. எங்கள் அம்மா அப்பா வர்றதுக்கு முன்னாடி என் மனசில் ஓடின எண்ணங்களை நினச்சா கவலையாக இருந்தது. எனக்கே தெரியாமல் 1 மணி நேரத்துக்கு மேலே நடக்கக்கூடாத விஷயங்களெல்லாம் என் மனசில் கற்பனை பண்ணி என் பதட்டத்தை அதிகப்படுத்தியிருந்தேன். எத்தனை தடவை இந்த மாதிரி நாம் அனுபவிச்சிருக்கோம். அப்பப்போ நம்மளோட மனசு தேவையில்லாததையெல்லாம் யோசித்து நம்மளை பயம்படுத்திக்கிட்டே இருக்கும். நிறைய நேரம் நாம் அப்படி யோசிச்சுட்டு இருக்கோன்னு கூட நமக்கு தெரியறதில்ல. அந்த கொடூரமான எண்ணங்கள் நம்ம நாளையே பாழாக்கிடும். எப்போவுமே நம்மளை பதட்டத்திலே வச்சுருக்கும். முதல்ல தேவையில்லாத எண்ணங்கள் நம்ம மனசில் ஓடுது அப்படிங்கிற விழிப்புணர்வு நமக்கு வரணும். அந்த மாதிரி தவறான எண்ணங்கள் ஓடுதுன்னு நம்ம கண்டுபிடிச்ச உடனே ஆபத்து காலத்தில் அபாய சங்கிலியை இழுத்து ரயில் வண்டியை நிறுத்துகிற மாதிரி நம்ம தவறான எண்ணங்களுக்கு பிரேக் போடணும். அடுத்த தடவை உங்களை பார்க்குற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. எதிர்காலம் நல்லதாகவே அமையும். நிகழ்காலத்திற்கு நன்றியுடன், டிவைன் கான்ட்ராக்ட்ஸ்.